Can you pick up your Bible, printed Bible? Okay, there's nothing wrong in your soft copies, in your tabs, in your laptops. Printed Bible-க்காக இதுக்காக அநேக மக்கள் பாதியா வெட்டப்பட்டாங்க. ஜான் வைக்லிஃப், ஜான் ஹஸ் அப்படி சொல்லக்கூடிய சர்ச் ஹிஸ்டரியில் படிச்சு பார்த்தீங்கன்னா பாதியா வெட்டினாங்க அப்படியே. ஏன்? இந்த பைபிளை பிரிண்ட் பண்ண முயற்சி பண்ணார். ஜனங்க என்ன பண்ணாங்க? வறுத்தாங்க, ஃப்ரை பண்ணாங்க அட் ஹை டெம்பரேச்சர். ஏன்? இந்த பைபிளுக்காக. அதனால உங்களுடைய பைபிளை, பிரிண்டட் பைபிள் அப்படியே மேலே எடுத்து சொல்லுவோமா? இது தேவனுடைய வார்த்தை. இதை நான் கேட்கின்ற வேளையிலே என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் திருமணத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், இந்த உலகத்தையே மாற்றும். இன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு பொதுவாகவே எல்லா சர்ச்சுகளையும் என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா சர்ச்சிலும் ஓசன்னா பாடுவோம். So everywhere in the world, இந்த உலகம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் நீ பாடுவாங்க, ஓசன்னா இயேசுவின் உன்னதத்தில். பாடலாம் பாடலாம் பாடலாம், வருவோம் அந்த கதைக்கு வருவோம் நம்ம. ஆமா, அப்ப இந்த ஓசன்னா இந்த வார்த்தையை அந்த நாள் ஏன் பயன்படுத்தினாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓசன்னா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் எங்களை காப்பாற்றவிடும். God save us. இன்ஃபேக்ட் நம்முடைய இந்தியாவில் பிரிட்டிஷ் மக்கள் அவங்க ஆட்சி பண்ணும்போது அநேக மக்கள் இந்தியர் கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க ரோமன் எனக்கூடிய ஆட்சி கீழ் இருந்தாங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க. இந்தியாவுக்கு எப்படி காந்தி வந்தாரோ அதே மாதிரி அன்றைக்கு நினைச்சாங்க இயேசு தான் அந்த காந்தி. சாரி, Jesus did not come to remove the slavery of the Roman world, but he came to remove the slaves of the sin. அவர் ரோம அரசாட்சியின் அடிமைத்தனத்தை எடுக்க வரல, பாவத்தின் அடிமைத்தனத்தை எடுக்க வந்தாருங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வாய்ப்பேச்சு. அப்ப சர்ச்சுக்குள்ள வந்த ஒரு லாங்குவேஜ், ஹalleluya, பாத்திருக்கீங்களா? சும்மா ஒண்ணுமே இல்லை, நல்லா இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. மைக் கொடுத்தோம் சவுண்டே மாறிடும். நல்லா பேசுறப்பனா மைக் கொடுத்தோம் praise the Lord. என்னத்துக்கு உனக்கு அந்த பேச்சு? மைக் கொடுத்தா ஒரு மாதிரி, மைக் எடுத்தா ஒரு மாதிரி. அது அப்படி. இது எல்லாமே I think about 17th centuryல பைபிள் காலேஜ் போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வாய்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு வந்துச்சாங்க. ஏசு இப்படி இருந்தாருன்னா மைக் கொடுத்தா ஒரு சவுண்டும், மைக் இல்லாம ஒரு சவுண்டும் சான்ஸே இல்லை. அவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாய்ப்பேச்சுக்கும் நல்லங்க மேட்ச் இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 28ஆம் வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். Luke chapter 19 verse 28, we will read this together. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். 29, அவர் ஒலிவ மலையில் எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி 30, உங்களுக்கு எதிரே இருக்கிற போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். 31, அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது இடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். 32, அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். 33, கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவருடைய கடைசி ஜர்னி, the last journey. எப்பவுமே சாகரத்துக்கு முன்னாடி ஒரு சில மக்கள் முக்கியமான செயல்களை செய்வாங்க. இப்பயும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கடைசி வாரம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தது உண்மை. Jesus is not a mythological figure, he is a historical figure. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது நிச்சயம். AD and BC, BC சொன்னா before Christ, AD சொன்னா anno domini, the year of the Lord. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் செத்தது உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, அவர் திருப்பியும் வரப்போகிறார், அது உண்மைதாங்க. You can never go against historical proofs. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி வாரத்துல
அவர் என்ன பண்றாருன்னா, அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புறாரு. எனக்கு கழுதையும் கழுதை குட்டியும் தேவை. என்ன பாஸ்டர், குதிரையை கேட்டா ஒத்துக்கலாம், அதுனா கழுதை குட்டி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சீஷரை பார்த்து சொன்னாரு, நீ போய் கொண்டு வா. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க போய் சிக்னல் கிட்ட போயிட்டு ஒரு கார் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துருவீங்க நீங்க? ஓ, என்ன பைத்தியக்காரன் என்னங்க நீ? அன்னைக்கு அந்த சீஷர்களுக்கு இயேசு அப்படிதான் சொன்னார். காரா, இன்னொருத்தன் பொருளை எடுத்துறத தப்பு. ஆனா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க. obedience is an important key in the Christian life. கீழ்ப்படிதல் மிக அவசியம். கீழ்ப்படியாதவன் அடுத்தபடி போகவே மாட்டான். தான் சொல்லுவாங்க, கீழ்ப்படிதான் முதல் படி. obedience is an important trait of leaderships. ஒரு தலைவன் ஆகணும்னு சொன்னா கீழ்ப்படி. அப்ப தலைவன் அப்படி சொன்ன உடனே 3 லெவல் ஆன ஒரு தலைமைத்துவம் இருக்கு. there are 3 levels for obedience. the first level, it's called the obedience. வானா வருவாங்க, போனா போவாங்க. அப்ப கீழ்ப்படிதலுடைய முதல் லெவல் பாத்தீங்கன்னா it is obedience. but the second level is called the partial obedience. அப்படினு சொன்னா வானா 8 மணிக்கு வானா எத்தனை மணிக்கு வருவாங்க? 9 மணிக்கு வருவாங்க. எப்ப அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சிருந்தா அப்ப செய்ய மாட்டாங்க, அப்புறமா செய்வாங்க. அவங்க யாருன்னு சொன்னா partial obedience. ஆனா மூணாவது ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா unconditional obedience, நிபந்தனை அற்ற கீழ்ப்படிதல். உன்னுடைய கீழ்ப்படிதல்ல don't keep if and but, if and but. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் இயேசு கிறிஸ்து எப்படி பின்பற்றன்னு சொன்னா அவனுடைய நிபந்தனை அற்ற, if Jesus demands everything I will give it out my friends. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாய்ப்பேச்சல்ல. சொல்லுவோம், கிறிஸ்தவ வாழ்க்கை வாய்ப்பேச்சல்ல. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வாங்க வந்து என்ன கொண்டு வாங்க, நீங்க கழுதையை கொண்டு வாங்க, கழுதை மற்றும் கழுதை குட்டி. அப்படி கேட்ட உடனே இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மக்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அவங்க போறது. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த அவிழ்த்து விடும் போது கேட்பாங்களாம், யாருக்கு தேவை? அப்ப நீங்க சொல்லணுமா, இது ஆண்டவருக்கு தேவை. Lord needs it my friend. ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு தேவைகள் இருக்காங்க. நாங்க ஆண்டவருக்கு தேவை இருக்குது. எஸ், ஆண்டவரிடத்துல 3 விஷயத்தை எதிர்பார்ப்பார். Jesus expects 3 things my friend. Number 1, he expects people. அப்ப இன்றைக்கு நீ இயேசுவை பின்பற்றுன்னு சொன்னா அடுத்த கேள்வி, leadership is not all about stage. Stage does not define your leadership. எப்படி பேசுறா என் அருமை தமிழ் மக்களை, அப்படியே your capacity of speaking does not decide Christian leaderships. அப்ப நல்ல தலைவன் யாருன்னு சொன்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் கேட்டாரு, எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னிடத்தை எதிர்பார்க்க. நம்பர் 1, ஜனங்களை எதிர்பார்க்க. நம்பர் 2, அவர் நேரத்தை எதிர்பார்க்க. he respects and expects time. நீ ஆண்டவருக்குள்ள வளர்றது ஆசைப்படுறது வேற, அழைப்பு வேற. decision is different from desire. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஆசை, எப்படியா அந்த ஊழியம் பண்ணும், இது இப்ப அதெல்லாம் ஓகே. ஆசைப்பட்டா அல்வா கிடைக்காது. you need to have a decision to make. அப்ப ஆண்டவருடைய ஆசையே உன்னுடைய நேரத்தை கொடுத்தாதான் நீ வளர முடியும். மூணாவது, உன்னுடைய பணம். பணம் சொன்ன உடனே 5 இடங்கள் நம்ம பயன்படுத்துறோம். 5 places you need to use your money. Number 1, you need to use it in God. தேவனிடத்தோட பணத்தை நீ பயன்படுத்த. Number 2, உனக்காக நீ சேர்த்து வைக்கணும். மூணாவது, உனக்கு என்ன தேவையோ அதுக்கு செலவு செய்யணும். அப்ப உன்னுடைய பணங்கள் நம்பர் 1 தேவனுக்காக பயன்படுத்து. நம்பர் 2 உனக்காக பயன்படுத்து. நம்பர் 3 சேமிக்கிறதுக்காக. மூணாவது, செலவு செய்யணும் கரெக்டான இடத்துல. நான்காவது, ஜனங்களுக்கு பொது சேவை செய்யணும். சம்பளத்துல மாத்திரம் உயர்வு, கொடுக்கிறதுல மாத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற விஷயங்கள்ல கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜனங்களை பார்த்து சமூகத்துல ஏதாவது ஒருத்தருடைய படிக்க முடியாத பிள்ளைக்கு உதவி செய்யறது, ஏதோ ஒரு விஷயத்துல. அங்க first 1, give it to God. Number 2, உன்னுடைய தேவைகளுக்கு என்ன பண்ணுங்க, சேர்த்து வை. Number 3, செலவு செய். Number 4, ஜனங்களுக்கு சமுதாய சேவைக்காக கூடங்க. நம்பர் 5, உன்னுடைய அடுத்த படி போகிறதுக்காக படிக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. you need to invest on yourself. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எனக்கு ஒரு 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 கழுதை தேவை, கழுதையினுடைய குட்டியை தேவை. சொன்ன உடனே அவங்க போனாங்க.
அப்படி கீழ்ப்படிஞ்ச உடனேயே அந்த அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவர் வர ஆரம்பிக்கிறார். வந்த உடனேயே அநேக மக்கள் இயேசு பார்க்கறாங்க. பை தி வே, இயேசு கிறிஸ்து இன்னமும் எருசலேமுக்குள்ள வரல. ஓகே, இன்னும் ஒரு ஒலிவ மலை வழியா வந்துட்டு இருக்காருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனேயே அநேக விதமான மக்கள் வராங்க. ஒரு சில மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க மேல இருக்க சால்வியை கிளாக் எடுத்து கீழே போடுறாங்க, இயேசுவே. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, குருத்துரை எடுத்து போடுறாங்க, இயேசுவே. Some people were putting their clocks, their dress. Some people were putting the palm leaves. And some people were shouting. ஒரு சில மக்கள் கத்துனாங்க, ஓசன்னா ஓசன்னா, நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராஜா. ஒரு சில மக்கள் இதுவும் சொல்ல, ஆனா வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நீங்க 39 படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சில மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். பாருங்க verse 39. அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். You will always find different kinds of people. உன்னை சுற்றிலுமாக எப்பவுமே நல்லவர்கள் மாத்திரம் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லது சொல்லுவான், உன்னை பெருமையா பேசுவான், உன்னை கீழே இழுப்பான். இட்ஸ் ஓகே, தட்ஸ் தேர் ரைட். அவங்க அப்படி இருந்தா தான் நீ வாழ்க்கை அடுத்தபடி போக முடியும். எப்பவுமே உனக்கு நல்லதே சொல்லக்கூடிய மக்கள் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உனக்கு எதிராக மக்கள் வருவார்கள். நீங்க ஆமீனே போட மாட்டீங்க. அவங்க எவ்வளவு எதிரா வந்தா தான் அவர் வேலை செய்ய முடியும். அவங்க எதிரா வரலன்னு சொன்னா யார் வேலை செய்ய முடியாதுங்க. அதான் வசனம் சொல்லுது, எனக்கு ஒரு பந்தி எங்க ஆயத்தப்படுத்துறாரு, சத்துருக்கள் மத்தியிலே. He prepares my table in front of my enemies. God enjoys prepares table in front of the enemies. உன்னுடைய டேபிள் எப்ப ஆயத்தப்படுத்துவாருன்னு சொன்னா, உனக்கு விரோதிகள் நின்றாதான் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு விரோதிகள் வராம இருக்கிறத ஜெபம் பண்ணுவோம். சத்துருக்களை நேசி வசனம் சொல்லுது. நமக்கு இருக்கிற விரோதிகளே 3 விரோதிகள். There are 3 enemies. Number 1, உன்னுடைய பெரிய விரோதி நீதான். The first enemy of yourself is self. உன்னுடைய இரண்டாவது விரோதி உலகம். மூணாவது விரோதி தான் பிசாசு. ஏது பிசாசு தொல்லை தாங்க முடியலங்களா? ஃபர்ஸ்ட் உன் வாய் அடுக்கு. நீ பண்ணாதபடிக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு யார் தொல்லை தாங்க முடியலையா? பிசாசு சொல். அது பாவம். அது பாட்டு இங்கே இருக்குது. பிசாசு ஒரு ஆள். By the way, my friends, Satan is not omnipresent, he is one. அவங்க for example சாத்தான் அமெரிக்கா இருந்தாலும் இந்தியாவில் இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே, இந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸ்லயே ஒருத்தர் தான் எல்லாரும் இருக்க முடியும், அவர் தேவன் மாத்திரமே. Satan is not omnipresent, but Satan has got demons. சாத்தானுக்குள்ள பிசாசுகள் இருக்கு. எனக்கு தெரியும், ஒரு ஏரியாக்கு ஒரு பிசாசு. இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிசாசு இருக்கு. உங்களுக்கு ஒரு தூதனை வச்சிருக்காரு ஆண்டவர். ரைட்ல தூதன், லெஃப்ட்ல பிசாசு. தீர்மானம் பண்ணிக்கோங்க. அப்ப அன்றைக்கு ஒரு சில வித்தியாசமான மக்களை ஆண்டவர் அனுமதிப்பார். God allows people to come against you and it's okay my friends. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அநேக மக்கள் பாடுனாங்க, ஒரு சில மக்கள் இகழ்ந்தாங்க. அப்படி இருந்தும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கா மரிச்சார். ஆமென். மெக்கபி மக்களுக்கு எதிராக சண்டை போட்டு அந்த சண்டையில அவங்க வெற்றியாக ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தான் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. என்னாச்சுன்னு சொன்னா, இட்ஸ் கால்ட் தி மெக்கபீஸ் ரிவால்ட் அப்படின்னு சொன்னா, மெக்கபீஸ் அப்படி சொல்லக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க, யூதருடைய தேவாலயத்துக்கு வந்து அவங்க வேணுமுட்டம் வந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து பன்னிகளை என்ன பண்ணாங்க, சாகடிச்சாங்க. அது மாத்திரமல்ல, பன்னிகளுடைய மாംസத்தை சாப்பிட சொன்னாங்க. அவங்களுடைய நாக்கை வெட்டினாங்க யூதர்களுக்கு விரோதமா. அப்ப யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, then came a Jewish revolt. அன்றைக்கு அந்த மெக்கபி மக்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்தின ஒரு பெரிய ஒரு வெற்றியின் சின்னம் தான் இந்த ஓலையின் சின்னம். Why people were having this palm leaves? Because this was a sign 200 years before the Maccabees revolt. So இந்த யூதர்களுக்கு தெரியும், அவங்க இதை கொண்டு வரதுக்கு அர்த்தம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதானே செஞ்சாங்க. அன்றைக்கு அதே போல இந்த இயேசு வந்த உடனேயே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சு நினைச்சாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னமும் எருசலேமுக்கு அவர் போகவே இல்லை. He was still in Bethany. பெத்தனில இருந்து பெத்பேஜ்ல இருந்து அவர் போயிட்டு இருக்காரு ஒலிவ மலைக்கு. ஏறக்குறைய approximately 20 minutes walk, 20 நிமிஷம் நடக்கணும். ஏறக்குறைய 8 கிலோமீட்டருங்க. வழியில தான் இருக்காரு. வழியிலேயே ஜனங்க மடக்கி சொல்றாங்க, ஓசன்னா பாடுவோம். ஆமா, இன்னும் எருசலேமுக்குள்ள போகவே இல்லை. அந்த வழியிலேயே அவங்க எல்லாம் ஓசன்னா ஓசன்னா சொல்லி பாடிட்டு இருக்காங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இன்னமும் எருசலேமுக்குள்ள போகவே இல்லை? ஏன்னா எருசலேமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து
அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்தாரு, அவர் திரும்பியும் சிங்கத்தை போல வருவாரு. இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையை போல வந்தாரு, திரும்பியும் அவர் ஒரு தலைவனை போல வருவாரு. Jesus came like a lamb, he will come like a lion my friend. அவர் சிங்கத்தை போல வருவாருங்க. He is called the Lion of Judah. நீ நம்புறியோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து வரப்போகிறது மிக நிச்சயம். இயேசு கிறிஸ்து நடுவானத்துல வருவாரு, ரகசியமாக விசுவாசிகளை எடுத்துக்கொள்வாருங்க. நம்ம 7 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஆட்சி பண்ணுவோம். அந்த கிறிஸ்துவோட ஆட்சிக்கு அப்புறமாக 2ஆம் வருகையில இயேசுவோடு கீழே வருவோம். நம்ம 2ஆம் வருகைக்காக நம்ம காத்திருக்கவில்லை. நாம் 2ஆம் வருகையில இயேசுவோடு வந்து இந்த பூமியில 1000 வருஷம் நம்ம ஆட்சி பண்ண போறோம். We are not here for the second coming, we are coming here for the rapture of the church. அவர் வந்த அந்த நாட்கள்ல, இன்ஃபேக்ட் அவர் எருசலேமுக்கு போறதுக்கு முன்பதாகவே ஜனங்க மிஸ் பண்ணாங்க. இவர் யாரு அப்படி கண்டுபிடிக்கவே இல்லை. Many people miss the timing of Jesus. ஆதாமுடைய காலத்துல ஜனங்க தேவனுடைய வழிபடத்தை மிஸ் பண்ணாங்க. Adam's generation missed the altar. நோனுடைய காலத்துல அந்த பேழையை மிஸ் பண்ணாங்க. மோசேனுடைய காலத்துல கூடாரத்தை மிஸ் பண்ணாங்க. they missed the tabernacle. தாவீதுடைய காலத்துல அவங்க they missed the temple. இயேசுனுடைய காலத்துல அந்த ராஜ்யத்தை அவங்க மிஸ் பண்ணாங்க. I don't want you to miss the timing of Jesus. இயேசு கிறிஸ்து வரக்கூடிய டைமிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் வரதுக்கு முன்பதாகவே அவர் பார்த்து அழுதுட்டு இருக்காராம். He said, you did not know the time of your visitation. அந்த 44 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்த உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சுங்க. He missed the timing. அந்த எருசலேம் இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை யாரும் கண்டுபிடிக்கல. அப்ப இந்த இன்னைக்கு अनेक மக்கள் தன்னுடைய நேரத்தை மிஸ் பண்றாங்க. டைம் என்கிற வார்த்தையை பைபிள்ல 2 விதமா பயன்படுத்த. நம்பர் 1 கிரேக்க வார்த்தை குரோனோஸ். எழுதி சொல்லுங்க, குரோனோஸ். நேச்சுரல் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வாட்ச் 8 மணிக்கு மீட் பண்ணலாம், 9 மணிக்கு மீட் பண்ணலாம், 10 மணிக்கு மீட் பண்ணலாம். அது சீக்வென்ஷியல் டைம், குரோனோஸ். பைபிளை படிச்சு பார்த்து இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்காங்க, அது பேர் கைரோஸ். சொல்லுங்க, கைரோஸ். கைரோஸ் சொன்னா ஒரு காலம், தேவன் அவர் சந்திக்கிற ஒரு நேரம். இன்றைக்கு अनेक மக்கள் தேவன் எப்போ வருவாரு அவங்க தீர்மானம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையை வேலை செய்ய ஆரம்பிச்சா அது ஒரு கைரோஸ் சீசன். அது ஒன்று மாற்றம், அது ஒன்று உருவாக்கம், அதனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் டிமாண்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த நேரத்தை அந்த எருசலேம் மக்கள் புரிஞ்சுக்கவே இல்லைங்க. 41-42 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அருந்ததையானால் நலமாயிருக்கும், அப்பொழுதோ இவைகள் உன் கண்களுக்கு. He was feeling pity. யோசிச்சு பாருங்க, இப்பதான் ஜனங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனா இயேசு என்ன பண்ணிருக்காருங்க? ஆக்சுவலா இன்னைக்கு ஜனங்க என்ன பண்ணாங்க? ஓசன்னா பாடுவோம் ஜனங்க பண்ண. ஆனா இயேசு வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாரு. இயேசு எதற்கு கண்ணீர் விட்டாருன்னா, எருசலேம் மக்களுக்காக. He cried for the people of Israel. My friends, உன்னுடைய கண்ணீர்களை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார். நீ பாவம் பண்ணும் பொழுது அது ஆண்டவர் பார்க்கிறாருங்க. இன்ஃபேக்ட் சங்கீதம் 56ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனம் படிக்கலாம். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நமக்கு Psalms chapter 56 verse 8 NLT ல நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நமக்கு Psalms 56 verse 8 என் அலச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இப்ப இங்க படிச்சு பாத்தீங்கன்னா, என்னுடைய கண்ணீர்கள் துருத்தின்னு சொன்னா, the Bible says that your tears have been preserved in the bottle. இயேசுவுடைய காலத்துல செத்த உடனேயே ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அழுவுற நேரத்துல ஒரு பாட்டில் கொண்டு வருவாங்க. அந்த பாட்டில் கொண்டு வந்து அந்த பாட்டில் உங்க கண்ணீர் என்ன பண்ணுவாங்க, இப்படி 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 சேர்த்து வைப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். It is God's bottle that preserves your tears. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீர்களையும் ஆண்டவர் பார்த்தார், அதை ரகசியமா வைத்திருக்கிறாருங்க. நீ சம்டைம் பெட்ஷீட்ல ஒளிஞ்சுக்கிட்டு யாருமே என்ன பார்க்கல அப்படி ஒளிஞ்சி அழுந்தாலும் உடைய கண்ணீர்கள் ஆண்டவர் பார்க்கிறாரு. சம்டைம் நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது நீ அழுற தேவன் பார்க்கிறாரு. நீ கிச்சன்ல சமையல் செய்யும் போது தேவன் பார்க்கிறாரு. சம்டைம் வேலையில பிரஷர் ஆயிட்டு தாங்க முடியல நீ சொல்லும் போது உடைய மன கண்ணீரை தேவன் பார்க்கிறாரு. அதை கணக்கில் வச்சிருக்கார் ஆண்டவருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் கண்ணீர் விட்டார். He cried for the people. My question to you,
when was the last time you cried for people? நீ கடைசியா ஜனங்களுக்காக எப்பொழுது, ஆத்துமாக்களுக்காக மற்றவருடைய பாடுகள் கஷ்டங்கள் அதை யோசிச்சு குத்தி கடைசியா பழுது நீ? எபேசியர் 4:30 சொல்லுதாங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். when you sin, நீ பாவம் பண்ணும்போது அவர் அழுறார். என்னப்பா பாவம் பண்ணும்போது அவர் அழுறாருங்க, சரியா? அப்போ நீ பாவம் பண்ணிருக்கும் போது ஒவ்வொரு முறையும் when you sin, he cries, my friend, he cries. Yes. What is sin? Sin is not bad things. பாவம் என்பது கெட்ட விஷயம் மாத்திரம் இல்லை. திருப்பி சொல்றேன், பாவம் என்பது எதெல்லாம் தேவனுக்கு மகிமை கொடுக்கிறது அதெல்லாம் பாவம் தான். அப்ப நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எப்ப அழுவார்னா, நீ பாவம் பண்ணும் பொழுதுங்க. அப்ப கிங்ஸ் பரேட், இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ராஜா அவர் எருசலேமுக்கு வர நேரத்துல அவர் ஏன் வந்தார்னா, இந்த ஓசனா பாடத்துக்காக வரல. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்த முக்கியமான காரணமே, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்த ஒரே ஒரு நோக்கம் ஓசனா பாட்டுக்காக வரல. அவரு அது ஜனங்க பண்ணாங்க. அன்னைக்கு அவர் வந்த காரணமே தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவர் வந்தார். He came like this. இயேசு கிறிஸ்து அநேக முறை போனார் ஆலயத்துக்குள்ள. ஆனா 2 முறை மாத்திரமே அவர் ஆலயத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு செயலை செஞ்சார். He did very very important things. He picked up the belt. 2 முறை. எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்குங்க அவங்க அப்பா அடிச்சடி? ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு வந்த காரணம் ஓசனாக்கா வரல. அவர் he did not come for hosanna, my friend. He came to the temple to cleanse it, my friend. அவர் வந்த காரணமே தேவனுடைய ஆலயத்துல ஒரு சில விஷயங்கள் ஒழுங்கா போகாதனால அதை அடிக்கிறதுக்காக திருத்துறதுக்காக வந்த ஒரு நாள் தான் இந்த நாள். We are so much busy lifting up palms. Jesus is busy whipping up whips. இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த நாள் ஓசன்னா பாடோ, அந்த ஓசனாக்கு பேக்ரவுண்ட் மீனிங் இருக்குயா, அதுக்கு அர்த்தம் அது அடி போடு, இயேசு நாமத்துல ஓடு. ஏன்னா இந்த வாய் தான் அடுத்த வாரம் சொல்லும், அவரை கொல்லுங்கள். எந்த வாய்? அது அந்த வாய், இது இந்த வாய். சண்டே ஓசன்னா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவரை கொல்லுங்கள், அவரை குத்துங்கள், இன்னிலா ராஜாவா கிழவா. எந்த வாயி? இயேசு கிறிஸ்து 2 முறை சாட்டியை எடுத்து அடிச்சாருன்னு பைபிள் சொல்லுதுங்க. One in John chapter 2 verse 11 and 12. யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12 படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல அவர் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே என்ட்ரி போட்டார். என்ட்ரி போட்ட உடனேயே தேவனுடைய ஆலயத்திற்கு எல்லா மக்களையும், மக்கள் அடிக்கல, அங்க இருக்க மிருகங்களை துரத்தினார். Then Jesus Christ entered the same temple twice at the end of the ministry. Beginning of the ministry, end of the ministry. 2 முறை இயேசு கிறிஸ்து எதை பயன்படுத்தினாரு? இப்ப இயேசு கிறிஸ்து 2 முறை ஏன் வந்தார்னா, அந்த தேவனுடைய ஆலயத்தில் நடந்த விஷயங்கள். என்ன விஷயம் நடந்துச்சாங்க? அந்த சர்ச்சுக்குள்ள தேவனுடைய ஆலயத்துல ஜனங்க பலி கொடுக்கறதுக்கு வருவாங்க. பலி கொடுக்கறதுக்கு வாங்குவாங்க மிருகத்தை. அந்த மிருகத்தை லெட்ஸ் சே 100 ரூபாய் ஒரு, லெட்ஸ் சே ஆடு எவ்வளவு ஒரு கிலோங்க? ஆடு 850, 900. ஓகே ஓகே. சிக்கன் இன்னொரு ப்ராடக்ட் நான் கேட்க மாட்டேன் பப்ளிக்கா, சரி whatever that, 850 rupees. அப்போ அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க பலி கொடுக்கறதுக்காக. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் சொன்ன உடனேயே பில்டு, அந்த நாட்களில் பெரிய இந்த கோயில்களில் பார்த்துருப்பீங்க, ஆலயம் வேற, ஆலயத்துக்கு வெளியில ஒரு ஜனங்க சுத்துற இடம் இருக்கும், அதுக்கு வெளியில கேட் இருக்கும். ஸோ ஆலயத்துக்கு வெளியில் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன விற்க ஆரம்பிச்சாங்க. 850 ரூபாய் ஆட்டுக்கறியை 10,000 ரூபாய்க்கு வித்தானுங்க. சொல்லுங்க. அந்த நாட்கள்ல வெளியூர் வருவாங்க ஜனங்க கோயிலுக்கு பலி கொடுக்கறதுக்காக. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயமான எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, சின்ன சுவாமி ஸ்டேடியம் 30 முறை 30 times bigger than size.
சின்ன சுவாமி ஸ்டேடியம் 30 முறை இன்டு போட்டீங்கன்னா அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்கும். அதிகமாக லாபம் வரக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு அங்க. எப்படி சொன்னா தாஜ்மஹல் மாதிரி இல்ல மைசூர் பேலஸ் மாதிரி அங்க. சோ ஜனங்க என்ன பண்ணாங்க, விற்க ஆரம்பிச்சாங்க அதிகமான விலைக்கு. they were selling things for more. இப்போ இயேசு கிறிஸ்து வராரு. அந்த வசனம் படிச்சு பாருங்க 44. let's read this together. 45. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்றவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறதே என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். Now he says, my friend, it is not about the Hosanna. இன்னைக்கு இந்த பாட்டு இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு ஆண்டவர் சர்ச்சை சுத்திகரிக்க விரும்புறார். He wants to cleanse the church. Especially இன்னைக்கு சர்ச்சுக்கு விரோதமாக அநேக விஷயங்கள் யாரு பண்ணலங்க? கிறிஸ்தவங்க தான். ஸ்பெஷலா டிவில பாத்தீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. why should a Christian preacher put a TV program on a Sunday morning? சண்டே மார்னிங்ல அவங்க டிவில ஏன் போடுறாங்க? விசுவாசிகள் சபைக்குள்ள இருந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் போடுறாங்க சொல்லணும், இது விசுவாசிகளுக்கு அல்ல. you see that? அப்ப சபைக்கு விரோதமாக அநேக செயல்கள் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாட்டு எழுதுறாங்க. needs to be cleansed, my friend. அந்த பாட்டுடைய வார்த்தை நீ மாத்தணும். சும்மா பாடிட்டு உட்கார தேவையில்லைங்க. நீ you should realize. அப்ப இங்க அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி அடிச்சாரோ இன்றைக்கு கிறிஸ்தவத்துல அநேக அடிகள் ஆயிட்டு ஆகணும். ஐயோ, ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஐயோ, என்ன பார்த்து கேட்கறாங்க, பாஸ்டர் புராஜி இப்படி ஆயிடுச்சு, என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், அவன் போயிட்டான், அவன் பிரச்சனை. இன்னைக்கு நீயும் நானும் குடும்பத்தோடு இருக்கணும். அதுக்காக நன்றி செலுத்துங்க. அவன் பாவத்துக்கு அவன் பொறுப்பு, உன் பாவத்துக்கு நீ பொறுப்பு. Today the church needs to be cleansed, my friend. என்னுடைய வீடு ஜெப வீடாக அழைக்கப்படுங்க. உன்னுடைய வீடு ஜெப வீடு அழைக்கப்படணும். உன்னுடைய வீடுன்னு சொன்னா வீடு மாத்திரம் இல்ல, இது தேவனுடைய ஆலயம். அப்ப இன்றைக்கு எவ்வளவு பேர் நீ ஜெபிக்கிற மக்கள்